அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்த பிஜிடிஆர்பிக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கொஷின் மட்டும் கொஞ்சம் ஆக்சலரேஷனில் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் வந்து பாரதியார் அப்படிங்கிறது பெண்கள் கல்வி உரிமை பற்றி இருந்துச்சு பார்த்திங்களா, அதுக்கு வந்து அந்த தான் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்களுக்கு கலைஞர் பட்டம் எந்த நாடகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கப்போ அதுக்கு வந்து தூக்கு மேடை, அதுவும் ஒரு ஆன்சர். தூக்கு மேடை ஏற்கனவே கொடுத்த ஆன்சர், ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த 2 கொஷின் மட்டும்தான் கொஞ்சம் ஆக்சலேஷனில் இருக்குது. மீதி மற்றபடி ரிமைனிங் இருக்க 28 கொஷினுக்கும் கரெக்டான ஆன்சர் தான். நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஆன்சர் நம்ம கொடுத்தாலுமே அது டென்டேட்டிவ், அது 1 or 2 கொஷின்ஸ் வந்து வேரி ஆகலாம். ரிமைனிங் இருக்க கொஷின் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக டிஆர்பியோட கீ தான் வந்து ஃபைனலைஸ். அதே மாதிரி இதுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைக்காலஜிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 கொஷின் இருக்கும். அந்த 30 கொஷினுக்குமே நியர்பை ஒரு 25-26 கொஷின் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ரிமைனிங் கொஞ்சம் ஆக்சலரேஷனில் இருக்கும். அது வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆன்சராக தான், அதுக்கு வந்து சூட்டபுளான ஆன்சர் தான் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இது வந்து கரெக்டான ஆன்சர் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். இல்லை எதுவும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணாலும் கேட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியில் இந்த சைக்காலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 30 கொஷின். அந்த 30 கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் 141வது கொஷினில், அதாவது ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். இந்த கொஷினில் வந்து இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற கணக்கீட்டு திறன்களை அளவிடுவதற்காக நடத்தப்படும் சோதனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்புடைமை சோதனை, ஆப்ஷன் சி. 142வது கொஷின், தெரியாத அளவை தெரிந்த அளவோடு எண் அலகு வழியாக ஒப்பிட்டு வெளிப்படுத்துவது கல்விசார் அளவீடு. அதை அளக்கிறதுனால அது வந்து கல்விசார் அளவீடு. 143வது கொஷின், முயன்று தவறி கற்றல் சூழலில் முயற்சி அல்லது செயலின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்துகையில் தமது அடைவுத்திறனும் ஒரு சேர அதிகரிக்கும். தாண்டே இதனை என்னவென்று பெயரிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையாளுதல், ஆப்ஷன் பி. 144வது கொஷின், கல்வி என்பது குழந்தைகளின் படைப்பு திறன்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு செயல்முறையாகும். அது வெறும் புத்தக கற்றலுடன் தொடர்புடையது அல்ல என்று யார் நம்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகூர் நம்பினார். இதுக்கு உண்டான ஆன்சர் தாகூர், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின், தலைமைத்துவ மேலாண்மை பாணியின் வகையை தீர்மானிக்க வணிக உரிமையாளர்களை பயன்படுத்தக்கூடிய கோட்பாடு எது அப்படின்னா கிரிட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தப்படும் கோட்பாடு. தலைமைத்துவ மேலாண்மை பாணியின் வகையை தீர்மானிக்க வணிக உரிமையாளர்களை பயன்படுத்தக்கூடிய கோட்பாடு கிரிட், ஆப்ஷன் ஏ. அடுத்து, சங்க காலத்தில் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியன். சங்க காலத்தில் ஆசிரியர்கள் ஆசாரியன் என்று அழைக்கப்பட்டனர். 147வது கொஷின், நிறுவன திட்டமிடல் என்ற திட்டம் ஒரு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உள்ளது என கண்டறிந்தவர் யார்? இந்த நிறுவன திட்டமிடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் வந்து ஒரு சவால், அதேமாரி வாய்ப்பாகவும் உள்ளது என கண்டறிந்தவர் ஸ்ரீ ஜே.பி. நாயக், ஆப்ஷன் டி. அடுத்து 148வது கொஷின், திறந்த கல்வி வளங்கள் என்ற சொல்லை சுட்டிக்காட்டிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அப்படிங்கிறத அந்த திறந்த கல்வி வளங்கள் என்ற சொல்லை சுட்டிக்காட்டிய அமைப்பு யுனெஸ்கோ, ஆப்ஷன் டி. அடுத்து 149வது கொஷின், குறுக்கு சந்திப்புகளில் உயர்கல்வி கொள்கை மற்றும் நடைமுறைக்கான அவசியங்கள் என்ற தலைப்பில் FICCI உயர்கல்வி உச்சி மாநாடு அதன் அறிக்கையில் கல்லூரிகள் முன்னிலை வகிக்க பரிந்துரைத்துள்ளது. அப்போ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022, ஆப்ஷன் டி. இந்த குறுக்கு சந்திப்புகளில் உயர்கல்வி கொள்கை மற்றும் நடைமுறைக்கான அவசியங்கள் என்ற தலைப்பில் FICCI உயர்கல்வி உச்சி மாநாடு அதன் எந்த அறிக்கையில் கல்லூரிகள் முன்னிலையில் பரிந்துரைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 நடந்த மாநாட்டில்.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கொஷின் வந்து தமிழ் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் இது மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஷினை வந்து ஆங்கிலத்தில் படிச்சுக்கணும். ஆங்கிலத்தில் கரெக்டாக அந்த இயர் கேட்டிருப்பாங்க. 2022 ஆப்ஷன் டி. 150வது கொஷின், ஆளுமை வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் 8 நிலைகள் வழியாக உருவாகிறது என்று கூறியவர் எரிக் எரிக்சன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து நம்ம சைக்காலஜியில் இது கேட்ட கொஷின். ஸோ அதனால் எரிக் எரிக்சன். பின் வருவனவற்றுள் எது கலைத்திட்ட மேம்பாட்டின் கொள்கை அல்ல? ஆப்ஷன் சி, ஆசிரியர் மையப்படுத்தப்பட்ட தன்மை. ஆசிரியரை மையப்படுத்தப்பட்ட தன்மைங்கிறது கலைத்திட்ட மேம்பாட்டிற்கான கொள்கை அல்ல. ஆப்ஷன் சி. 152 உற்றுநோக்கல், கணிப்பு, நேர்காணல் மற்றும் தர அளவுகோல்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் கருவி எண்ணளவு கருவி. ஆப்ஷன் பி. 153வது கொஷின், பள்ளிதான் குழந்தையின் அனைத்து அனுபவங்களுக்கும் பொறுப்பேற்கிறது என கூறியவர் WP ராகன். WP ராகன். அடுத்து, ஒரு நபரின் பார்வை கூர்மை 200க்கு 20 குறைவாக இருந்தால் 200க்கு 20 குறைவாக இருந்தால் அது என்ன அழைக்கப்படுகிறது அப்படின்னா குறிப்பிட்ட அளவு பார்வையற்றோர். குறிப்பிட்ட அளவு பார்வையற்றோர். குறிப்பிட்ட அளவு பார்வையற்றோர் தான் வந்து பார்த்திங்கன்னா 200க்கு 20 அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவு. இந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட அளவு பார்வையற்றவர் என்று கூறப்படுகிறார். அடுத்து, பள்ளி கல்விக்கான பெற்றோரின் செலவு இந்தியாவில் ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவதற்கான செலவுகள் எந்த அமைப்பின் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளையின் கீழ் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசாம். ASSOCHAM அசோசாம். இந்த ஒரு அமைப்பின் மூலம் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அடுத்து 156வது கொஷின், இந்த டைப்பான கொஷினுக்கு அனைவருக்கும் கல்விக்கான டாக்கர் செயல் திட்டத்தின் தொடர்ச்சியாக எது உருவாக்கப்பட்டது? தேசிய கல்விக் கொள்கை இலக்குகள் மற்றும் நோக்கங்களை இந்த EFAயின் உலகளாவிய இலக்குகளுடன் இணைக்க முயற்சித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கல்வி திட்டம். அனைவருக்கும் கல்வி திட்டம். ஆப்ஷன் ஏ. அடுத்து 157வது கொஷின், மெய்ப்பொருளியல். மெய்ப்பொருளியல் என்பது புலப்படும் எந்த உலகத்திற்கு அப்பால் அல்லது அதற்கு மேல் இருப்பதை படிப்பது ஆகும். இயற்பியல் உலகத்திற்கு அப்பால். ஆப்ஷன் ஏ, இயற்பியல், பிசிக்கல். அடுத்த கொஷின், ஆசிரியர் பொறுப்புணர்வின் ஒரு தொழில்முறை மாதிரி எதனுடன் சமன்படுத்த வேண்டும் மற்றும் இதனுடன் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றலின் விளைவுகளுடன் சமன்படுத்த வேண்டும் மற்றும் இதனுடன் பின்பற்ற வேண்டும். அதாவது கற்றலின் விளைவுகள். ஆப்ஷன் பி. அடுத்தது, டைலரின் கலைத்திட்ட மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு 1949. ஆப்ஷன் பி. அடுத்து, கேலனின் வகைப்பாட்டின்படி எந்த உடல் திரவம் நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பான ஆளுமையுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம். கேலனின் வகைப்பாட்டின்படி எந்த உடல் திரவம், உடலில் இருக்க எந்த திரவம் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பான ஆளுமையுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம். அடுத்து, பின் வருவனவற்றுள் எந்த ஒருமுறை அணுகுமுறையை H.E. ஆம்ஸ்ட்ராங் பரிந்துரைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் தீர்த்தல் முறை. சிக்கல் தீர்த்தல் முறை. ஆப்ஷன் பி. அடுத்து, நம்பகத்தன்மை என்பது பெறப்பட்ட சோதனை மதிப்பெண்களில் உள்ள உண்மையான மாறுபாட்டின் விகிதம் ஆகும் என கூறியவர் கில்ஃபோர்ட். கில்ஃபோர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மை என்பது பெறப்பட்ட சோதனை மதிப்பெண்களில் உள்ள உண்மையான மாறுபாட்டின் விகிதம் என்று கூறியவர். ஆப்ஷன் டி, கில்ஃபோர்டு. 163வது கொஷின், சிக்கலை மையமாக கொண்ட வடிவமைப்பை முன்மொழிந்தவர். சிக்கலை மையமாக கொண்ட வடிவமைப்பை முன்மொழிந்தவர்
ஆப்ஷன் டி ரக். 164வது கொஷின், கர்ப்ப காலத்தில் அதிகமாக மது அருந்துவது எதற்கு காரணமாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் அதிகமாக மது அருந்துவதால் குழந்தைக்கு இதய கோளாறு ஏற்படும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது, பன்முக காரணி கோட்பாட்டின் முக்கிய ஆதரவாளராக இருந்தவர். பன்முக காரணி கோட்பாட்டிற்கு முக்கிய ஆதரவாளராக இருந்தவர் இஎல் தாண்டே. ஆப்ஷன் ஏ. 2011இல் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் எத்தனை திறந்தவெளி இணைய வகுப்புகளை வழங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3. 2011இல் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் 3 திறந்தவெளி இணைய வகுப்புகளை வழங்கியது. ஆப்ஷன் சி 3. அடுத்து, தமிழ்நாட்டின் பெண் சுதந்திர போராட்ட வீரர்களில் பர்மாவில் காந்தி சேவா சங்கத்தை தொடங்கியவர் லட்சுமி அம்மாள். ஆப்ஷன் டி. 168 நீடித்த கவனம் என்பது ஏதேனும் ஒரு பொருள் அல்லது மகிழ்ச்சி அல்லது பிரச்சனையின் மீது தொடர்ந்து மன செயல்பாட்டை ஒருங்கிணைத்தல் ஆகும். ஏதேனும் ஒரு பொருள் அல்லது மகிழ்ச்சி அல்லது பிரச்சனையின் மீது தொடர்ந்து மன செயல்பாட்டை ஒருங்கிணைத்தல் என்பது நீடித்த கவனம் ஆகும். ஆப்ஷன் சி நீடித்த கவனம். அடுத்தது, இந்த கொஷின் நிறைய பேர் படிச்சிருப்போம், ஏன்னா தமிழ்லேயே வந்திருக்கு. சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர். ஆப்ஷன் டி. சீவக சிந்தாமணி எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர். ஆப்ஷன் டி. சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர். இந்த சைக்காலஜியோட கடைசி கொஷின், அதாவது இந்த 30வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி ஊடகம் மூலம் சர்வதேச புரிதலை பரப்புவதற்கு எந்த அமைப்பானது அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ. இந்த யுனெஸ்கோ அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி ஊடகம் மூலம் சர்வதேச புரிதலை பரப்புவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது இந்த யுனெஸ்கோ அமைப்பு. ஆப்ஷன் சி யுனெஸ்கோ. இதில் பார்த்தீங்கன்னா 30 சைக்காலஜிக்குமே கொஷினுக்கு உண்டான ஆன்சர் போட்டிருக்கு. இது எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சர் தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது சொன்ன மாதிரி இந்த பிஜிடிஆர்பி, அந்த பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பி வந்து கடைசியாக என்ன ஃபைனல் கீ கொடுக்குறாங்களோ அவங்களுமே ஒரு டென்டேட்டிவ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அதில் எதுவும் ஆட்சேபனை இருந்துச்சுன்னா சொன்னோம்னா அடுத்து ஃபைனல் கீ போடுவாங்க. ஸோ அதனால் வந்து இது டென்டேட்டிவ் கீ தான். அதனால் டென்டேட்டிவ் கீ தான். ஃபைனல் கீ வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப வேரி ஆகாது. ஒரு +or-5 தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெரி ஆகும். அதாவது +or-5ங்கிறது ஓவராலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எதுவும் உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தால் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.